நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான டீ காஃபிக்கு பதில் சாப்பிடக்கூடிய, நீங்கள் அது கஞ்சி மாவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்மூதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பாயாசம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஹெல்த்தியானதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அலம்பிட்டு ஒரு ஈர துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் உணர்த்திடுங்க. இப்படி எடுத்தோம்னா உதிரணும், கையில் ஒட்டாத. அப்போ என்ன பண்ணுங்கள், மிக்சியில் இந்த வானல் வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் மாவு அரிசி எடுத்து வறுத்துட்டு மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தொட்டு பாருங்களேன், சூப்பராக வாசமாக கமன்னு இருக்கும். அப்பா சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து குருணை மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அந்த மாவுலேருந்து 1 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து எப்போயுமே சத்து மாவு இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் நம்ம பாரம்பரியமான அரிசி, கவுனி அரிசி, காட்டு யானம் அரிசி, பூங்கார் அரிசி, சிறுதானியம் எது வேணாலும் வறுத்துட்டு இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு, இது கட்டி தட்டாது, ஏன்னா நம்ம வறுத்துட்டு தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம எப்பயுமே அந்த கையை வச்சு கரைக்கிறது தான் பெஸ்ட்டு, எண்ணெய் பொறுத்தலையிலும். ஓகேங்களா? நம்ம கையெல்லாம் நல்லா சுத்தமாக தான் அலம்பி இருக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கையை நல்லா கரைச்சிட்டு நல்லா வெந்துடணும். வெந்த பிறகு பசும்பாலை வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம், இல்லை பேக்கெட் பால் ஏதோ ஒன்று ஊற்றிட்டு ஏலக்காய் பவுடர் போட்டு நட்ஸ் எல்லாம் வேணும்னாலும் துருவி சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ வெல்லமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை நாங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்க்கலை அப்படின்னாக்கா இந்த பாலுக்கு பதில் இதை ஆற வச்சு மோர், தயிரை விட்டு கூட கடைஞ்சி உப்பு போட்டு சாப்பிட்லாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பசிக்குது, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னும் போது நம்ம எந்த டைம் வேணாலும் இது சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த சாயந்தரம் பசங்க வராங்க அப்படின்னும்போது காஃபி, டீ கொடுக்கறத விட ஏதாவது ஒரு பனானா மில்க் ஷேக்கு, இல்லை பனானா 2 சாப்பிட்றது, நேந்திரம்பழம், செவ்வாழை, கற்பூரவல்லி, ஏலக்கி எதாக இருந்தாலும் கொடுங்க. இல்லைனா பாலில் போட்டு அடித்து ஒரு ஸ்மூது மாரி நட்ஸ்லாம் போட்டு கொடுக்கலாம். அதுவும் இல்லைனா இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இதுவும் உடம்புக்கு நல்லது. இதை நான் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அடுப்பில் வச்சுட்டோம். கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுறே இருக்க. நல்லா கமன்னு நல்லா வாசமாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதை வறுத்துடுறோம், அதில் பாதி வெந்துடும். பொடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். வேகலை அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா பாதி வெந்துட்ட பிறகு நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வேகாத முன்னாடியே பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இதிலே பாலை ஊற்றி சில பேர் காய்ச்சறவங்களும் இருக்காங்க. ஆனால் அப்படி செய்கிறத விட இப்படி பண்ணுறது சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி, காட்டு ஏனம் அதெல்லாம் பண்ணி பாருங்கள். பெண் குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் பூங்கார் அரிசி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது அது யூட்ரஸ்க்கு. மாப்பிள்ளை சம்பா வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு அரிசிங்க. அதில் சாதமோ கஞ்சோ செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம். அது ராஜ உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அப்போல்லாம் வந்து மாப்பிள்ளைங்க வந்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் வடித்து அதில் தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களாம். மாப்பிள்ளை சம்பாவில் புட்டு, மாப்பிள்ளை சம்பாவில் சாப்பாடு எல்லாமே அதில் பண்ணி தருவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ தெரியுதுங்களா, கொஞ்சம் கெட்டியாக ஆகிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வேகணும். அதான் நல்ல நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ டெய்லி பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கு அதுவும் ரொம்ப 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 அவசியங்க ஹீமோக்ளோபின். அதாவது இப்போ தெரியாதுங்க, நீங்கள் அபவ் 40க்கு மேலே வாங்கலை, அப்போ தெரியும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எவ்வளோ அவசியம் அப்படின்றது. ஆனால் நம்ம இப்போ இந்த குழந்தைங்க இப்போ சாப்பிட்ற உணவு தாங்க வயதான பிறகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம். ஹீமோக்ளோபின் இல்லைனாலே எல்லாமே சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பெண் குழந்தைகள். அதனால தான் பெண் குழந்தைகள் வந்து நல்லா சாப்பிட்ணும், சத்து உள்ளதாக சாப்பிட்ணும் அப்படின்றது. பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், அடுப்பை சீராக வச்சுக்கோங்க. சீராக வச்சுட்டு இது நல்லா வேகணும். அடி பிடிக்காமல் தொலைவி மட்டும் விடுங்க. வெந்துருச்சா அப்படின்றத கையால் தொட்டு பார்த்துக்கோங்க. சரியா? வெந்த பிறகு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கையால் தொட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம காய்ச்சும் போது அடுப்பில் வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதிலே வந்து நல்லா அல்வா மாதிரி கிண்டலாம், சூப்பராக இருக்கும். பாயாசம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். புட்டு இந்த உருண்டை மாதிரி பிடிக்கலாம், சத்து உருண்டை மாவு அந்த மாதிரி பிடிக்கலாம். இந்த மாதிரி கஞ்சும் வச்சு சாப்பிட்லாம்.
ஓகேங்களா? இப்போ நம்ம வெந்துருச்சு, பால் சேர்த்துக்கோங்க. நல்ல பூத்த மாதிரி தெரியுதா? இப்போ நான் அடிக்கடி செய்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு பழகிடுது, பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நீங்கள் தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த பாருங்க பூத்த மாதிரி தெரியுது பாருங்கள், அதான் வெந்துருச்சு. தொட்டு பார்த்துக்கோங்க. இல்லைனா இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா, ஆனால் அடி பிடிக்கல பாருங்கள். இப்போ நீங்கள் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, என்ன நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் பாலை சேர்த்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், தேவையான அளவு நான் பால் சேர்த்துட்டேன். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணேன், கருப்பட்டி சேர்த்துருக்கேன். மண்டை வெல்லமும் அதுவும் சேர்த்துக்கலாங்க. வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனங்கற்கரை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து கண்டிப்பாக ஏறும். ஆனால் டெய்லி உணவில் அது இருக்கணும். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்ல ஒரு கொதி வரணும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அரை ஸ்வீட் இருந்தால் போதுங்க, ஃபுல்லாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த வெயில் டைமில் நெல்லிக்காயில் ரசம் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது கூட ஈவினிங் டைமில் ஒரு கப்பு எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ இட்லி தோசை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெல்லிக்காய் ரசத்தை ஊற்றி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். நெல்லிக்காய் ரசம் நம்ம வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதிலே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எல்லா நட்ஸையுமே நல்லா துருவி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன், வேணும்னா நீங்கள் நட்ஸை துருவி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா தளதளன்னு 2 நிமிஷம் பொங்கின உடனே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த வெயிலுக்கு வந்து நீராகாரமாக நிறைய எடுத்துக்கோங்க. ரொம்ப வெயில் கடுமையாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரியான காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது, எனர்ஜியாகவும் இருக்கும், நம்மளுக்கு டயர்டாகாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. வேணான்னு சொல்ல மாட்டாங்க பிள்ளைய, செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எல்லா அரிசியுமே பாரம்பரியமான அரிசியில் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, லட்டு பிடிச்சி பாருங்கள், நம்ம வீடியோவில் இருக்கும். லட்டு பிடிச்சி கொடுங்க, சூப்பராக இருக்கும். புட்டு பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி.